அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அன்றி நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் நாடினால் அன்றி நான் எனக்கு யாதொரு நன்மையையோ தீமையையோ செய்து கொள்ள எனக்கு சக்தி இல்லை. நான் மறைவானவற்றை அறியக்கூடுமாயின் நன்மைகளையே அதிகமாக தேடிக்கொண்டிருப்பேன். யாதொரு தீங்குமே என்னை அணுகி இருக்காது. நான் பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனும் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நற்செய்தி கூறுபவனுமே அன்றி வேறில்லை. ஒரே மனிதரிலிருந்து உங்களை படைத்தவன் அவன்தான். அவருடன் சுகமாக கூடி வசிப்பதற்காக அவருடைய மனைவியை அவரிலிருந்தே உற்பத்தி செய்தான். அவளை அவர் தன் தேகத்தை கொண்டு மூடிக்கொண்ட போது அவள் லேசான கர்ப்பமானாள். பின்னர் அதனை சுமந்து கொண்டு திரிந்தாள். அவள் சுமை பலுவாகவே, எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நல்லதொரு சந்ததியை அளித்தால் நிச்சயமாக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்போம் என்று அவ்விருவரும் பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பிரார்த்தனையின்படி அவர்களுக்கு இறைவன் நல்லதோர் சந்ததியை அளித்தாலோ அதனை அவர்களுக்கு அளித்ததில் அவர்களுடைய தெய்வங்களும் துணையாயிருந்தன என அவைகளை இறைவனுக்கு கூட்டாக்குகின்றனர். அவர்கள் கூறும் இணை துணைகளில் இருந்து அல்லாஹ் மிக உயர்ந்தவன். யாதொரு பொருளையும் படைக்க சக்தியற்றவைகளை அவர்கள் அவனுக்கு இணையாக்குகின்றனரா? அவைகளும் அவனால் படைக்கப்பட்டவைதான். அவை இவர்களுக்கு எத்தகைய உதவியும் செய்ய சக்தியற்றவையாக இருப்பதுடன் தங்களுக்கு தாமே ஏதும் உதவி செய்து கொள்ளவும் சக்தியற்றவையாக இருக்கின்றன. நீங்கள் அவைகளை நேரான வழிக்கு அழைத்த போதிலும் உங்களை அவைகள் பின்பற்றாது. நீங்கள் அவைகளை அழைப்பதும் அல்லது அழைக்காது வாய்மூடிக் கொண்டிருப்பதும் சமமே. நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி எவர்களை அவர்கள் இறைவனென அழைக்கின்றார்களோ அவர்கள் உங்களைப் போன்ற அடியார்களே. உங்கள் கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று கூறுவதில் நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள். உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்கட்டும். சிலை வணங்குபவர்களே, நீங்கள் வணங்கும் அவைகளுக்கு கால்கள் இருக்கின்றனவே, அவைகளை கொண்டு நடக்கின்றனவா? அவைகளுக்கு கைகள் இருக்கின்றனவே, அவைகளை கொண்டு பிடிக்கின்றனவா? அவைகளுக்கு கண்கள் இருக்கின்றனவே, அவைகளை கொண்டு பார்க்கின்றனவா? அவைகளுக்கு காதுகள் இருக்கின்றனவே, அவைகளை கொண்டு கேட்கின்றனவா? அவ்வாறாயின் நீங்கள் இணை வைத்து வணங்கும் அத்தெய்வங்களை உங்களுக்கு உதவியாக அழைத்து கொண்டு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கொரு யாதொரு இடையூறை உண்டு பண்ண எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள். இதில் நீங்கள் சிறிதும் எனக்கு அவகாசம் அளிக்க வேண்டாம் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். அன்றி நிச்சயமாக என் பாதுகாவலன் அல்லாஹ்தான். அவனே இவ்வேதத்தை அருள் புரிந்தான். அவனே நல்லடியார்களை பாதுகாப்பவனாகவும் இருக்கின்றான். ஆகவே இணை வைத்து வணங்குபவர்களே, அல்லாஹ்வை அன்றி எவற்றை இறைவனென நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவை உங்களுக்கு எத்தகைய உதவியும் செய்ய சக்தியற்றவைகளாக இருப்பதுடன் தமக்குத்தாமே உதவி செய்து கொள்ளவும் சக்தியற்றவைகளாக இருக்கின்றன. நீங்கள் அவைகளை நேரான பாதையில் அழைத்த போதிலும் நீங்கள் கூறுவதை அவை செவியுறாது. நபியே, அவை உங்களை பார்ப்பதைப் போல உங்களுக்கு தோன்றுகிறது. உண்மையில் அவை உங்களை பார்ப்பதே இல்லை. நபியே, இவ்வறிவீனர்களின் செயல்களை நீங்கள் மன்னித்து புறக்கணித்து விட்டு பொறுமையையும் கைக்கொண்டு மற்றவர்களை நன்மை செய்யும்படி ஏவி வாருங்கள். ஷைத்தான் யாதொரு தவறான எண்ணத்தை உங்கள் மனதில் ஊசலாடச் செய்து தகாததொரு காரியத்தை செய்யும்படி உங்களை தூண்டினால் உடனே நீங்கள் உங்களை காப்பாற்றும்படி அல்லாஹ்விடம் கோருங்கள். நிச்சயமாக அவன் நன்கு செவியுறுபவனும் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்குள் ஷைத்தானுடைய தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லாஹ்வை நினைக்கிறார்கள். அது சமயம் அவர்களுடைய அறிவு கண் திறந்து விழிப்படைந்து விடுகிறார்கள்.
எனினும் ஷைத்தானுடைய சகோதரர்களோ அவர்களை வழிகேட்டிலேயே இழுத்துச் செல்வார்கள். அவர்களுக்கு தீங்கிழைப்பதில் யாதொரு